தமிழகத்தை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழையானது தீவிரமாகி இருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வட தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மெதுவாக தென்மேற்கு திசையில் நகர்ந்து 3ஆம் தேதி வட தமிழகம், புதுவை கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறைந்து அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுக்குறையக்கூடும். தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 4ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, தருமபுரி, ராமநாதபுரம், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 5ஆம் தேதி தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 6ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் பொறுத்தவரை 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. வங்கக்கடல் பகுதிகளில் 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. அரபிக்கடல் பகுதிகள் பொறுத்தவரை 4ஆம் தேதி லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் கேரளா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. சென்னை, எண்ணூர், செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, திருவண்ணாமலை மாவட்டம் தலா 13 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் இந்துஸ்தான் செங்கல்பட்டு மாவட்டம் சத்யபாமா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி, சென்னை மணலி புதுநகரம், செங்கல்பட்டு மாவட்டம் விஐடி சென்னை இடபிள்யூஎஸ், செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம், புதுக்கோட்டை மாவட்டம் குடுமையான்மலை, திருவாரூர் மாவட்டம் திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டம் இலும்பூர் தலா 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடக்குத்து, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி, திருவாரூர், சென்னை கத்திவாக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாடி, சென்னை பெரம்பூர், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, புதுச்சேரி மாவட்டம் பாகூர் தலா 9 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, சென்னை பள்ளிக்கரணை ஏஆர்ஜி, திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், சென்னை மணலி, விழுப்புரம் மாவட்டம் வல்லம் தலா 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ஏடபிள்யூஎஸ், காரைக்கால், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் ஏடபிள்யூஎஸ், விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை அயனாவரம் தாலுகா அலுவலகம், சென்னை உத்தண்டி, தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி, திருவாரூர் மாவட்டம் பாண்டவரடி, சென்னை சிடி மருத்துவமனை தண்டையார்பேட்டை, சென்னை மடிப்பாக்கம்,
சென்னை டிஜிபி அலுவலகம், விழுப்புரம் மாவட்டம் அரசூர் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி, விழுப்புரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் ஜயா பொறியியல் கல்லூரி ஏஆர்ஜி, நாகப்பட்டினம், ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் காரையூர், மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, சென்னை பெருங்குடி தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு, மதுரை மாவட்டம் கல்லந்திரி, புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர், புதுக்கோட்டை மாவட்டம் உடையா உடையாளிப்பட்டி, சென்னை எம்ஜிஆர் நகர், திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, சென்னை லைட் ஹவுஸ், காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம், மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துர்க்கம், சென்னை மீனம்பாக்கம் ஏடபிள்யூஎஸ், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர், கடலூர் மாவட்டம் லால்பேட்டை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், மதுரை மாவட்டம் ஏழுமலை, தேனி மாவட்டம் அரண்மனைப்புதூர், திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம், திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார், மதுரை மாவட்டம் தல்லாக்குளம், கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் ஏடபிள்யூஎஸ், தஞ்சாவூர் மாவட்டம் பிறவணி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணல்மேல்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பிடிஓ, தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம், கோயம்புத்தூர், விழுப்புரம் மாவட்டம் கெடார், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னவரா, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம், கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம், நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டு தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில். அதே சமயம் இந்த மாத இறுதியில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில். டிசம்பர் 2வது வாரத்தில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராதா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு துல்லியமாக அறிவிக்கப்படும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்க மாவட்டங்களுக்கு மழை வந்துச்சா வரலையாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.